ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன பிரசங்க தலைப்பு? நமக்கு திருவிருந்துக்கு இதெல்லாம் சீக்கிரம் போவோம். என்ன பிரசங்க தலைப்புன்னு பார்க்கும் பொழுது, கர்த்தரின் பாதுகாப்பு சந்ததியின் ஆசீர்வாதம். ಏನು ಕಾಣಲಾಗಿದೆ? கர்த்தரின் பாதுகாப்பு சந்ததியின் ஆசீர்வாதம். அதான் இன்னைக்கு பிரசங்க தலைப்பு. அந்த வசனத்தில் சங்கீதம் 147:13 அந்த வசனத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தினுடைய பிரசங்க தலைப்பு, அதில் எடுத்த ஒரு தலைப்பு என்னன்னாக்கா, கர்த்தரின் பாதுகாப்பு சந்ததியின் ஆசீர்வாதம். நமக்கு கர்த்தரின் பாதுகாப்பு இந்த வருஷம் வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாப்பு தரல கட்டினா நம்ம வாழ முடியாது. கடந்த வாரத்தில் சுப்பையா கையாக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. டாக்டருங்கெல்லாம் ரொம்ப லேட்டாக கொண்டாண்டிங்க அப்படின்ட்டாங்க. ஆஞ்சியோ பண்ண முடியல, பிளாக் எடுக்க முடியல, சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. ஜெபம் பண்ண பாருங்கள். ஒரு நாள் ஐசியில் இருந்து அடுத்த நாள் வார்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டார். ஆமே, கர்த்தர் எவ்வளோ அற்புதம் செஞ்சார். சிஸ்டர் வராங்க பாருங்கள், புஷ்பா சிஸ்டர் வராங்க. கர்த்தர் நல்லவர். அதனால் சுப்பையப்பா ஐயா வீட்டில் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் பாதுகாப்பு. நம்ம அவங்கள கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க எல்லாரும் சபையில். அப்போது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். இந்த வார்த்தைகள் நம்ம விசுவாசிக்கணும். வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் பேசணும். பேசும்பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. நேற்று இரவு நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருந்தேன். 12 மணி மேலே ஆயிடுச்சு. இந்த வசனங்களாம் எடுத்து டைப்பிங் பண்ணி இந்த இதெல்லாம் போடுறதுக்கு. அப்போ 12 மணிக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன். மேட் போட்டுக்கிறேன், நல்லா தடியமாக இருக்குது மேட்டு. அந்த மேட்டில் முட்டி போட்டு ஜெபிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மாதிரி சில்லுன்னாச்சு. இந்த குழு காலம் இல்லையா, ஏன்னா சில்லுதாவதுன்னு காலை எடுத்து தூக்குறேன், ஒன்றும் தெரில. திரும்ப காலை முட்டியில் வைக்கிறேன், கீழே வைக்கிறேன், அந்த மேட்டில் சில்லுன்னு ஆகுது. அப்போ எடுத்து செக் பண்ணுறேன். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாவே மேட்டு என்ன ஆகிடுச்சுங்க, சில்லுன்னு ஆகிடுச்சு. என் கால் என்ன ஆகுதுங்க, சில்லுன்னு ஆகுது. பாருங்கள், அப்புறம் நான் மேட் போட்டிருக்கிறேன்னே, மேட் போட்டால் சில்லுன்னு ஆகக்கூடாது, சூடாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா இது காலெல்லாம் சில்லுன்னு ஆகிடுச்சு இவ்வளோ சீக்கிரத்தில். இந்த மேட்டு அந்த பனி பாருங்கள், அந்த மேட்டை இது பண்ணிவிட்டு என்னுடைய கால் என்ன பண்ணுதுங்க, முட்டி ஃபுல்லாக சில்லுன்னு பண்ணுது, முட்டி போட முடியாத படிக்கு. அப்புறம் நினச்சேன், ஒரு பனிக்கே எவ்வளோ பவர் பாருங்க, ஒரு பனிக்கு எவ்வளோ. அப்போ எனக்கு வசனம் வந்துச்சு, சங்கீதம் 32 இல்லை உபாகம் 32:2, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்போ தான் பாருங்கள், ஒரு பனிக்கே இவ்வளவு பவர் இருக்குன்னு சொன்னாக்கா, கர்த்தர் படித்த பணிக்கு, ஆனால் கர்த்தர் கொடுத்த வசனத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கும். ஆமேன். ஒரு மேட்டை ஈரம் பண்ணி பனிக்காலத்தில் போனால் எல்லாம் நனைஞ்சிரும் பாருங்க. அப்படி இருக்கு, இன்னும் மோசமாக இருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்தே பனிக்கு அவ்வளோ பவர் இருக்குது பாருங்க. அதுக்குன்னு அதிக பவர் பைபிளுக்கு இருக்குது, வார்த்தை இருக்கிறது. ஆமேன். அதான் வாசிக்கிறோம். சங்கீதம் 147:13 வாசிங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பாலகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை பண்றாராம், ஆசீர்வதிக்கிறாரு. இது ஒரு பட்டணத்துக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஒரு சபைக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். பாதாளத்தின் வாசலுக்கு என்ன பண்ணதான் மேற்கொள்ளாது. ஒரு சபைக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அவனுடைய இருதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. அதான் சொல்லப்படுகிறது, அவர் உன் வாசலின் தாழ்பாலங்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகள் என்ன பண்ணா ஆசீர்வதிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஊழியம் செஞ்சுட்டு கடைசி ஜர்னி பண்றாரு. அதான் நம்ம பாம் சண்டை கொண்டாடுறோம் இல்லைங்களா? அப்போ லூக்கா 19:42 அது பார்க்கலாம். அந்த வார்த்தை பாருங்க. லூக்கா 19:42 வர்றாரு பாருங்க. கழுத மேலே ஜெர்னியை அந்த பட்டணத்தை, எருசலேம் பட்டணத்தை பார்க்குறாரு. அந்த எருசலேம் பட்டணத்தை பார்க்குறாரு. அந்த எருசலேம் பட்டணத்தை பார்க்கும் பொழுது வாசிங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும்
உனக்கு என்னவா, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். இப்பொழுதும் பாதுகாப்பு உனக்கு மறைவா இருக்கிறது. உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறது உனக்கு மறைவா இருக்கிறது ஆண்டு சொல்றாரு. அதெல்லாம் என்ன பண்ணுதா? கீழே வாசிங்க. உன்னை சந்திக்கும் காலம் இயேசுவை நீ அறியாமல் போனபடினாலே, விசுவாசம் இல்லாமல் போனபடினாலே, சபையை நீ அறியாமல் போனபடினாலே, வசனத்தை பாருங்க, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டுனா தப்பிக்க முடியாது. எங்க போனாலும் ராணுவம் இருக்கும் பாருங்க. ஆண்டு சொல்றார் பாருங்க, நான் வந்தேன், நீ என்ன கண்டுக்கல. பைபிள் கொடுத்தாங்க, ஏத்துக்கல. சர்ச்சை கூப்பிட்டாங்க, சரியா வரல. ஆண்டு சொல்றாரு, உன்னை சந்தி காலத்தில் நான் வந்தேன், நீ என்ன பண்ணல, ஏத்துக்கல. அதனால உனக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? வாசிங்க வசனம். அது உன்னை சந்திக்கும் காலத்தை 43 அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சங்கீதம் 47 சொல்றாரு, உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன் ஆசீர்வதிப்பேன்றாரு. அந்த எருசலேம் பட்டணம் காப்பாத்திக்கல இயேசு கிறிஸ்துவ. அப்ப ஆண்டு சொல்றாரு, உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளை என்ன பண்ணுவேன், தரையாக்கி போட்டு உன்னிடத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் வரும் என்றார். 70 கிபி 70 தீர்த்தராயினால அந்த தேவாலயம் எல்லாம் உடைக்கப்பட்டு, எருசலேம் எல்லாம் உடைக்கப்பட்டு, எல்லாம் சிறைப்பட்டு, இன்னும் ஆலயம் கட்ட முடியாம இருக்கிறாங்க. இன்னும் எருசலேமில் ஆலயம் கட்டாம இருக்கிறாங்க. ஒரு வால் மட்டும் இருக்கிறது. ஏன் தெரியுமா? சங்கீதம் 147 அவங்க விசுவாசிக்காம போயிட்டாங்க. ஆண்டு கொடுத்த பாதுகாப்புலேருந்து வெளியே போயிட்டாங்க. ஆண்டு கொடுத்த அன்பு அவங்க ஏற்றுக்கல. பாவத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க, அசுத்தங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க, விக்கிரகங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க, விபச்சாரங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆலயத்தை பாதுகாக்காமல் போயிட்டாங்க, விசுவாசத்தை பாதுகாக்காமல் போயிட்டாங்க, பரிசுத்த வழியை விட்டுட்டாங்க பாருங்க. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, சபையில் கள்ள குகையாக்கிட்டாங்க, வியாபார ஸ்தலமாக்கிட்டாரு பாருங்க. ஆலயத்தை வந்து வியாபாரம் பண்ணிட்டாங்க, ஆராதிக்க பண்ண விடாமல் வியாபாரம் பண்ணிட்டாங்க பாருங்க. கூட சர்ச் இருக்குது, நம்ம என்ன பண்ணாங்க, டியூஷன் சென்ட்ரு, டெய்லரிங் சென்ட்ரு, மண்டபம் அப்படிலாம் யூஸ் பண்ணாமல் சபை சொல்ல பார்க்கலாம் போயிடும். சபை எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஜபத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணோம். கல்யாணம் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி சபைக்கு யூஸ் பண்ணிட்டு ஜபத்துக்கு விட்டுடுமா போச்சு சபை. ஃபஸ்ட்டு சபை எதுக்குங்க? ஜபத்துக்கு தான் வராமல் சொல்லலாமா? ஆண்டு சொல்கிறாரு, உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை பண்ணுவேன். வாசிங்க வசனது, பிள்ளைகளையும் கரையாக்கி போட்டு இராதபடிக்கு வந்துச்சு பாருங்க. 70வது வருஷத்துல ஹிஸ்டரி அடிச்சு பாருங்க. எருசலேம் எப்போ அழிக்கப்பட்டுச்சு. இப்போ எருசலேம் இருக்குது, ஆனால் ஆலயம் இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் சொன்ன வார்த்தை அவங்க ஏற்றுக்கல. கொஞ்ச நாள் ஏற்றுனாங்க, அதை அப்புறம் விட்டுட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அற்புதம் செஞ்ச நாட்களில் மாத்திரம் நீ விசுவாசிக்காத, எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த புதிய ஆண்டில் ஆமென். இந்த புதிய ஆண்டில் சபைக்கு ஒழுங்காக வர கற்றுக்குங்க. புதிய ஆண்டில் நேரத்துக்கு ஒழுங்காக வாங்க. ஸ்கூலுக்கு எப்படி போகிறீங்க, காலேஜுக்கு எப்படி போகிறீங்க, வேலைக்கு எப்படி போகிறீங்க, அந்த ஒழுக்கத்தை சபைக்கு நீ கடைப்பிடிங்க. ஆமென். சபனை எப்போனா போகலாண்டா, இல்லைனா முடிக்க டைம் கூட போகலாண்டா, காணிக்கு போட்டு ஓடி வந்துடலான்னு அப்படின்னு சபையை தவறாக பயன்படுத்திடாதீங்க. சபையை பரிசுத்தமாய் பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஏதோ மனைவி கூப்பிட்றா, புருஷன் கூப்பிட்றான், பிள்ளைங்க அப்பா திட்டுறாங்க, சர்ச்சைக்கு வராதிங்க. கர்த்தருக்காக வாங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். அது என்ன வசனம்னாக்கா, வாசிங்க சங்கீதம் 147 பார்ப்பா. சங்கீதம் 147 13 வாசிங்க. அவர் உன் வாசலின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப அருமையான வாக்குத்தத்தம் இது. இந்த வாக்குத்தத்தம் கிடைக்கும் பொழுது
நிறைய வார்த்தைகளை எடுக்கும் பொழுது இந்த வார்த்தை ஆண்டு உள்ளத்தில் கொடுத்தாரு பாருங்க. இதுதான் வார்த்தையை ஆண்டவரை வச்சு ஜெபிக்கும் பொழுது நம்ம சபையில் வந்து ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறாரு இந்த வார்த்தையை. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, உங்கள் சபைக்கு இந்த வார்த்தை இருக்குதுன்னு. எவ்வளோ ஆச்சரியமாக தெரியுங்களா? உங்களுக்கு அது ஒருவேளை அது ஈஸியாக தெரியலாம், இதோட மகிமையே வேற. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த இமேஜ் கிடைக்கவே இல்லை. நம்ம தாழ்பாலுக்கு பார்த்தீங்களா, பட்டணங்குது பாருங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க பாரு, இது கிடைக்கவே இல்லை இமேஜ். எவ்வளோ தேடுறான், எங்கேயுமே எந்த வெப்சைட்லையுமே இந்த இமேஜ் இல்லை. இமேஜ் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே இமேஜில் எல்லாமே வசனமே அடங்கணும். அப்புறமா ஏஐயில் போட்டு எடுத்த பிறகு அது இங்கிலீஷில் போட்டு டைப் பண்ணி அப்புறமா எடுத்த பிறகு தான் அந்த அந்த ரெடி பண்ணி அது கொடுக்குது. அப்போ கொடுத்த பிறகு தான் இது பார்த்தேன், அப்பா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நினச்சிக்க ரொம்ப அப்படியே ஏசு நிற்கிற மாதிரி, அந்த தாழ்பாலை பிடிக்கிற மாதிரி, பிள்ளைங்களாம் எப்படி குழந்தைங்களாம் பாதுகாக்கிற அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தெரிதுங்களா உங்களுக்கு? வாசிக்கலாமா? கர்த்தர் உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை பண்றா ஆசீர்வதிக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். இந்த வசனத்தை என்னென்ன கருத்து இருக்குது இந்த 3 லைன்ல? ஃபர்ஸ்ட் வாசல்கள். சொல்ல பார்க்கலாம் எல்லாரும், சொல்லுங்க. வாசல்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாசல்கள். மேலே பாருங்க, வாசல்கள். அது எங்கே போயிடுச்சு? வாசல் அதுக்கு தப்பா வாசல்கள் பாருங்க, செல்லுக்கு பிறகு வாசல்கள். வாசிக்கலாம். சங்கீதம் 24:7 வாசிக்கலாம். சங்கீதம் 24:7 எடுத்துக்கங்க எல்லாரும். சங்கீதம் 24:7 எடுங்க. வாசல்களே உங்க தலைகளை, வாசல்களே வாசல்களே உங்க தலை என்ன பண்ணுங்க? உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். வாசல்களே. வாசல் ரொம்ப முக்கியங்க. வாசல்னா வீடே இல்லை, எல்லா வீட்டுக்கும் வாசல் இருக்குதுங்க. 3 அடியோ 6 அடியோ 7 அடியோ. சர்ச்சை கூட வாசல் வச்சோம் பாருங்க. அவர் இன்ஜினியர் சொன்னார், பாஸ்டர் பெருசாக வைங்க, இது காட்டிலே 1 அடி பெருசு, இன்னும் ஹைட்டு வைங்க, வாசல் நல்லா வைங்க, 4-5 பேர் வரணும், 100-200 பேர் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெளியே போயிடணும், அந்த மாதிரி நிறைய வைங்க, பெருசாக வைங்கன்னார் வாசல். நான் 7 அடி வச்சுருந்தோம், அவர் இன்னும் 1 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார், இன்னும் 8 அடி வைங்க, நல்லா இருக்கட்டும், வாசல் பெருசாக இருக்கிறது நல்லாயிருக்கும், வெளியிருந்து கூட பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறது புரிஞ்சிச்சு. ஒரு வீட்டுக்கு வந்து பாருங்க, இந்த மாதிரி டோர் தான் இருக்கும், சின்ன டோர் தான், இதுக்கும் பெருசு தான், சின்ன 3 அடி தான் வைப்பாங்க வீடுகளுக்கெல்லாம். ஆனால் சர்ச்சுகளை வச்சுக்கிறோம் 6 அடி 7 அடி 8 அடி வச்சுக்கிறோம். அப்போ வாசல் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இருக்குது. அப்போது வாசல் ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் பட்டணம் இருக்கும், பட்டணத்துக்கு வந்து ஒரே ஒரு வாசல் இருக்கும், ஃபுல்லாக மதில் போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அகழி நோண்டியிருப்பாங்க, போட்டு முதல்ல தண்ணி விட்டுருப்பாங்க. முதல்ல நம்ம கோட்டையில் இருந்துச்சு, நம்ம வீடுங்க பாருங்கள், இந்த டேங்க் பின்னாடியே அப்படி தான் இருந்துச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும் போதும் பெரிய பள்ளம் இருக்கும், இப்படி இறங்கிட்டு இப்படி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கப்பா இந்த லைன் இல்லாமல், இந்த லைன் இப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. கோட்டை அதான் பேர் கோட்டை, இந்த ஏரியா பேர். அதெல்லாம் வேலை லேவிட்டு போடுறவங்க எல்லாம் ஜேசிபி வச்சு போட்டாங்க. அப்போ அதுக்குள்ள தண்ணி இருக்கும். அதுக்கு எனக்கா செவுறு கட்ட முடியல, செவுறு கட்ட கூட ஏறி வந்துடுவாங்கன்னு சொல்லி ஆழம் போட்டு தண்ணி போட்டு வச்சுருப்பாங்க, புள்ள மிருகங்கள்லாம் வச்சுருப்பாங்க உள்ளே, யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. பழைய காலத்தில் வந்து கோட்டை மாதிரி செவுறு கட்டியிருப்பாங்க, எத்தனையும் ஹைட் கட்டியிருப்பாங்க, கட்டிட்டு ஒரே ஒரு டோர் வச்சுருப்பாங்க வாசல். யார் போனாலும் அதை தான் போகணும், அதை தான் வரணும். அந்த காலத்தில் அந்த ஊர் வாசல்னு சொல்லலாம் சொல்லுவாங்க, ஊர் வாசல். இப்போலாம் வந்து ஆர்ச்சி தான் வந்துருச்சுங்க, இப்போலாம் ஒரு ஆர்ச்சி வந்துருச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பாருங்கள் ஆர்ச்சி இருக்குது, இங்கே வந்து ஒரு ஆர்ச்சி இருக்குது. லாரிக்காரெலாம் வந்து ஒடிச்சு போட்டாங்க பாலூரில், ஐயா அந்த ஹோட்டல்கிட்ட, அது ஆர்ச்சி, அதுதான் ஊர் வாசல்னு சொல்லுவாங்க. அது ஊருக்குள்ள வந்தால் வந்துச்சுருப்பா பாகலூர் மேலே போட்டிருப்பாங்க, பாகலூர் உங்களை வரவிருக்கிறது, தமிழ்நாடு உங்களை வரவிருக்கு. சஜ்ஜாப்பட்டு போங்க, அங்கே ஒரு 2 இது இருக்கும் பில்லரு, தமிழ்நாடு என்ன பண்ணுறது உங்களை அதுதான் ஊருக்கு வாசல்னு சொல்லுவாங்க.
அப்போது அந்த வாசல் ரொம்ப முக்கியம். அந்த வாசல் என்ன பண்ணுவோம், பாதுகாப்பாக எந்த ஊர் போகிறதுன்னு தெரியாது. அப்போ அந்த வாசல் தான் ரொம்ப முக்கியமானது. அதான் ஆண்டு சொல்கிறாரு வாசல். சொல்லி பார்க்கலாம், வாசல். ஹல்லேலூயா. சங்கீத யோவானில் 10:10 சொல்கிறார், நானே வாசல்ன்றாரு. வாசிங்க, ரொம்ப பார்த்து ரொம்ப முக்கியம். வாசல் சாதனை நினச்சிக்காதீங்க. யோவான் 10:11 வாசிங்க. 10:11 வாசிங்க. நானே வாசலுக்கு அது பாருமா. 9 வாசிங்க. நானே வாசல். உலகத்திற்கு ஒரு வாசல் இருக்குதுங்க. அவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஒரு ஊருக்கு ஒரு வாசல் இருக்குது, ஒரு தேசத்துக்கு ஒரு எல்லை இருக்குது. அங்கே பாருங்க, பயங்கர பனி பெய்யுது. இப்போ சீனா அந்த பக்கம், நமக்கு இந்தியா இந்த பக்கம், ஒரு பக்கம் பாகிஸ்தான் பங்குது, இந்தியா இந்த பக்கம் இது, ஒரு பக்கம் பங்களாதேஷ் அந்த பக்கம், இந்தியா இந்த பங்குது. அங்கே ஒரு எல்லாரும் கோடு இருக்கும், அதாவது வாசல், அதை தாண்ட மாட்டாங்க. அது மாதிரி ஏரியில் ஒரு வாசல் இருக்குது, இந்த எல்லை வரைக்கும் எங்கள் எல்லை, அதுக்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஒரு ஊருக்கு, ஒரு உலகத்துக்கு, ஒரு தேசத்துக்கு வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு உலகத்திற்கு யார் தெரியுமா வாசல்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். சொல்றாரு, நானே வாசல். வாசல்னா ஒரு பாதுகாப்புங்க. என்ன சொல்ல பாருங்க, ஒரு பாதுகாப்பு. வாசிங்க. நானே வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால், கைதரலம்மா, ரட்சிப்புங்க. வாசலுக்குள்ள வந்தா ரட்சிப்பு. ஹார்ட் பேஷண்ட்டுங்களை அப்படியே உள்ள கட்டுமா வாங்க பாருங்க, எமர்ஜென்சி உள்ள. நீங்கள் ஒரு இன்னும் 5 நிமிஷம் லேட்டாக இருந்தாக்கா அவ்வளோதாங்கன்ட்டு சொல்லுவாங்க. அங்கே போய் கேளுங்க, எமர்ஜென்சியில் வருங்க, அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த லைஃப் காக்கிற இன்ஜெக்ஷனு, சேவ் பண்ணுற இன்ஜெக்ஷன், லைஃப் சேவ் பண்ணுற இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நீங்கள் இன்னொரு 5 நிமிஷம் வராமல் போய்ட்டு இருந்தால் அவ்வளோதான்வாங்க. அந்த எமர்ஜென்சிக்கு உள்ளே போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லை நிற்க வச்சுக்கிறு, யார் என்ன வண்டி பார்க் போடு, அதை எடு இது எடு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் அது. எமர்ஜென்சியாக பார்ப்பாங்க பாருங்கள், டக்கு இன்ஜெக்ஷன் போட்டு நிற்க வச்சு ஆக்சிஜனை போட்டு எடுத்துன்னு போவாங்க பாருங்கள். அந்த இன்ஜெக்ஷன் போயிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் வழியெல்லாம் நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க உயிர் திரும்ப வரும். அந்த உள்ள எமர்ஜென்சி உள்ளே இப்போலாம் போவாங்க, காத்துனுப்பாங்க. ஆம்புலன்ஸில் எந்த எப்போ உள்ள வீட்டில் இருக்கிறவங்க எப்படா காமோங்க. ஏன்னா அந்த சில பேருடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக பாருங்கள். அந்த எமர்ஜென்சி டோருக்கு உள்ளே போனவங்க டாக்டர் அங்கே இருப்பெல்லாம் எல்லாம் இருப்பாங்க, டீம் இருப்பாங்க பாருங்கள். அந்த டீமுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. டிராஃபிக் ஜாம்லாம் மாட்டானாச்சுங்க, முடிஞ்சு போச்சுன்னாங்க, முடிஞ்சு போச்சு. அதில் உங்களுக்கு தெரியல, அந்த எல்லாம் ஏதோ ஒரு வசனங்க இது பாஸ்ட்டு சொல்கிறாரு, காலையில் ஏதோ கேட்டு போகலாம், நம்ம உட்காந்துக்கிறோம். அந்த வாசல் ரொம்ப முக்கியம். அந்த பேஷண்ட்டு உள்ளே போயிட்டு பிறகு அந்த குடும்பத்தெல்லாம் பரவாயில்ல பார்க்கக்கூடாதுன்னு சேர்த்துட்டோம் ஹாஸ்பிட்டலில். கூடாது எங்கே சேர்த்துட்டோம், கேள்விப்படுக்கிறீங்களா? பரவாயில்ல பார்க்கணும், அந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துமா டாக்டர் பார்த்துக்குவாங்க. அதே போல தான் இந்த வாசலுக்குள்ளே வந்தா எல்லாம் இயேசு பார்த்துக்கிறாரு. அதான் இயேசுட்ட வந்தாக்கா என்ன பண்ண, இயேசு அந்த குடும்பம் பெரும் மூச்சு விடுது, அப்பா கூடாது சேர்த்துட்டோம்ப்பா ஹாஸ்பிட்டலில், இனிமேட்டு அவங்க பொழைக்க வச்சுருவாங்கப்பா. அதே போல தான் இயேசு, அவர் தான் வாசல். அவர்கிட்ட வந்துட்டாக்கா நமக்கு என்ன கிடைக்குதுங்க, ரட்சிப்பு கிடைக்குது. அதுதான் சொல்கிறாரு வாசலுக்கு என்ன பண்ணுங்க, வாசல். ஊர் வாசல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லி பார்க்கலாம், ஊர் வாசல். மரண வாசலுக்கு சங்கீதத்தில் வாசிங்க, ஒரு வசனங்குது, சங்கீதம் 9:13 வாசிங்க. சங்கீதம் 9:13 தாவீது சொல்றாரு, 9:13, மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடுகிற, பார்த்தீங்களா, கர்த்தாவே. மரண வாசல் அங்கதாங்க, மரண வாசல். யாருமே இல்லையா அவர் காப்பாத்துறதுன்னு கேட்பாங்க. யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் அவர் காப்பாத்திருக்கலாமே. அவர் நெஞ்சு நோவில் கஷ்டப்பட்டு அப்படியே துடிச்சு இறந்துட்டாரு. ரோட்டில் விழுந்துட்டாங்க, பைக்கு ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டானா, அவனால் எந்திரிக்க முடியல, யாருமே பார்க்கல, ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருந்துட்டான். அதாங்க மரண வாசல். தண்ணியில் விழுந்துருவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, கத்துவாங்க பாருங்க, தூக்குறதுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. அதான் மரண வாசல். யாரும் பார்க்கலன்னா காப்பாற்ற முடியாது பாருங்க, பார்த்துட்டா காப்பாற்றிடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. 4 பேர் பார்க்கும் பொழுது விழுந்துட்டா காப்பாற்றி தூக்கிடுவாங்க பாருங்க, யாரும் விழுந்துட்டா தூக்கியானுவாங்க. யாருமே இல்லை வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க, அவங்களால எந்திரிக்க முடியாது. யாராவது தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் பாருங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடணும் பாருங்க, தண்ணி கொடுக்கணும் பாருங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகும் பாருங்க, எப்படி இருக்கும் அந்த இடம். அதுதான் மரண வாசல். ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் காப்பாத்துகிறாராம். கை தட்டலாமா? வாசிங்க, வசனம் வாசிங்க. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. பாத்தீங்களா? இதுதான் ஜெபிக்கணும், இந்த வார்த்தையில நீங்க கேட்கணும். மரண வாசலில் இருந்து இந்த வருஷம் உங்களை ஆண்டவர் தூக்கி விடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைவெளி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மரண வாசலிருந்து தப்பிக்க வைங்க. நின்றுப்பாங்க, லாரி அடிச்சு போயிட்டுக்குவாங்க. போன வாரம் பாருங்க, ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. லாரி வந்துனேக்கிறான், பொலேரோ கார் திருப்புறான். எத்தனை பேர் வீடியோ பார்த்துருந்தா? என்ன பொலேரோ திருப்புறான், லாரி பொலேரோ மேலே விழுந்து என்னாச்சுங்க? பொலேரோ நசிங்க போயிடுச்சு. ஹெவி லாரி, வெயிட் வண்டி. சும்மா அப்படி திருப்பும் பொழுது லாரி வந்துடுச்சு, வண்டியை கவுந்துருது. எவ்வளோ எப்படிப்பட்ட மரணங்கள் வருது தெரியுமா? கொடூரமான மரணங்கள் வருது. கேமரா இருந்து, பாதுகாப்பு இருந்து, ஸ்பீட் பிரேக் இருந்து, என்ன இருந்தாலும் காப்பாற்ற முடியாத மரணங்கள் வருகிறது. அதுதான் மரண வாசல். இதெல்லாம் நம்ம படிச்சோம்னாக்கா கர்த்தர் நம்மளை அதிலிருந்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வாசிக்க சங்கீதம் 107:15 வாசிக்கிறோம், கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை முறித்தார் என்றும். வாசிங்க, வெண்கல கதவுகளை வாசிங்க. சங்கீதம் 107:15. கதவுகளை, வாசலுக்கு பாருங்க, கதவு பாருங்க, வெண்கல கதவுல உடைக்கிறாரு. அப்படின்னா சாபங்களை உடைக்கிறாரு. வெண்கலம் மாறி இருக்கிறதான கஷ்டங்களை உடைக்கிறாரு. வெண்கலம் மாறி இருக்கிறதான பாவத்தை ஆண்டு உடைக்கிறாரு, எல்லாம் முறிக்கிறாரு. அந்த காலத்துல உள்ள போக முடியாது ராஜாக்கள், கர்த்தர் உடைச்சு உள்ள அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்படி பல வார்த்தைகளும் உண்டு. வாசல்கள். ரெண்டாவது பார்ப்போம். என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, வாசல். ரெண்டாவது என்ன பார்க்கலாம்? தாழ்பால்கள். சொல்லி பார்க்கலாம், தாழ்பால்கள். வாசல், அடுத்து தாழ்பால். நிறைய பேர் கதவு சாத்திட்டியா அப்படி சொல்ல மாட்டாங்க, தாப்பால் போட்டியா. என்ன சொல்லப்பட? என்ன போட்டியா? தாள் போட்டியா, லாக் பண்ணிட்டியா. ஒரு டைம் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க, இழுத்து பார்ப்பாங்க. சில பேர் கீழே போடுவாங்க, சென்டரில் போடுவாங்க, மேலே போடுவாங்க. பயம். கீழே ஒன்று, சென்டரில் ஒன்று, மேலே ஒன்று, டோர் லாக் ஒன்று, என்னென்ன லாக் போடுவாங்க. தாப்பால் தெரியுமா? பயம், திருடம் பயம். தாழ்பாலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வாசிங்க வசனம், சங்கீதம் 157:13. தாழ்பால்களை பலப்பு. எப்படிங்க தாழ்பாலை பலப்படுத்துறது? தாழ்பாலை அந்த காலத்தில் மதில் சுவருக்கு சென்டரில் கதவு இருக்கும். அந்த கதவுல தாழ்பால்னா பாரு. அங்கே பார்த்துப்பீங்க பாருங்க, இந்த பாருங்க பாரு, இங்கிலீஷில் பார்னு போட்டுக்குது. அது வீக்காக இருந்துச்சுனாக்கா 10 பேர் தரலாம் பெண்ட் ஆகிடும், உடஞ்சிக்கும். அது வீக்காக இருக்கக்கூடாது. ராத்திரியில் கோட்டை வாசலில் தாப்பால் போட்டுருவாங்க. இராணுவம் வந்துடும், பக்கத்து ஊர் இராணுவம், தேசத்து இராணுவம் வந்துச்சு, என்ன பண்ணுவாங்க? இடிப்பாங்க பாருங்க. 10 பேரை சேர்ந்து அடிக்கி இடிப்பானுங்க. அது தாழ்பால் பெண்ட் ஆயிடுச்சு, உடஞ்சிச்சு, அந்த ஊர் காலி. அதுதான் இஸ்ரேல் மக்களே உள்ளே போக முடியலையா? எங்க? எரிகோக்குள்ளே போக முடியல. தான் சொல்றது புரிஞ்சுங்களா? இஸ்ரேல் மக்கள் எங்கே போக முடியலையா? எரிகோக்குள்ளே போக முடியல. அந்த மதியில உடைக்க வச்சார் ஆண்டவர். தாழ்பால் பயங்கரமான எரிகோ இல்லை. அது கண்டி வீக்காக இருந்துச்சுன்னா மதியில உடைக்க தேவையில்லை. திருடலாம் இப்போ எப்படி திருடம் தெரியுமா? கடப்பரை வச்சு இப்படி திருப்பினா தாப்பெல்லாம் பிடிங்கிருக்கு. இப்போ தாழ்பாலம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சும்மா 4 ஸ்கூல் நிற்கிது. அவன் தெரியும், கடப்பரை வச்சு, சின்ன கடப்பரை வச்சு 4 முறை இப்படி பண்ணாங்க, எல்லாம் பிடிங்கிது தாழ்பாலெல்லாம். அந்த காலத்துலாம் டோர்லாம் அப்படி பிடுங்காது, ஒரு இது வச்சுருப்பான், பிளேட்டு மாதிரி, மேலே ஒன்று சென்டரில் ஒன்று வச்சுருப்பான். இப்போலாம் அப்படி கிடையவே கிடையாது. இப்போலாம் ஸ்டைல் தாழ்பால். என்ன பண்ணுங்க, லேட்டஸ்ட் சும்மா சின்ன சின்ன ஸ்க்ரூ போட்டு வச்சுக்கிறாங்க. புருஷங்கார சண்டையில் வந்து குடிச்சு வந்து எட்டி வச்சாவே திறந்துக்குது டோரு. இப்போலாம் பிளாஸ்டிக் தான் டோருங்க, பிளாஸ்டிக் டோரு, பிளாஸ்டிக் தாழ்பால். நிறைய வீடுங்கள்லாம் பிளாஸ்டிக் டோரு, பிளாஸ்டிக் தாழ்பால், எல்லாம் பிளாஸ்டிக் தாழ்பால் வந்துச்சு, எட்டி வச்சா பிடிக்குது பாருங்க. அப்போலாம் அப்படி கிடையாது. அந்த தாழ்பால் நிறைய பாருங்க போடுவாங்க. பாருங்க குதிரையில் வந்து இடிப்பாங்க, பெரிய பெரிய பலசாலையில் வந்து இடிப்பாங்க. அந்த இதை கீழே விழக்கூடாது, உள்ளிச்சில் பட்டணம் காலி, பட்டணத்தை பிடிச்சிருவாங்க பாருங்க. அப்போது அந்த தாழ்பால் என்ன பண்ணுமா, 10 பேர் பிடிச்சிக்குவாங்க பயத்துக்கு. ஐயோ அவங்க உடச்சா கூட தாழ்பாலை நம்ப முடியாது, ஆடுது அப்படின்னு. பாபிலோன் தேசத்தில் பெரிய கோட்டை பாபிலோன்,
பெரிய தேசம் அது. அது யாருமே பிடிக்க முடியாத தேசம். நம்மள தேசத்தை யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி வாழ்ந்தவங்க ஒரு நாள் ராத்திரி நல்லா பார்ட்டி பண்ணிட்டு குடிச்சிட்டு எல்லாம் படுத்து தூக்கிட்டானுங்க. டோரை லைட்டை சாத்தி தாப்பா பட முட்டானுங்க. மேதியா பெருசா ராணுவம் வந்துச்சு பாருங்க. மேதியா பெருசா ராணுவம் வந்து பாபிலோனை உள்ள பூந்து, ராணுவம்லாம் உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு பாபிலோனை ஒன்றுலாம் பண்ணிட்டாங்களாம். அது தாழ்பால் போடாதனால திறந்து வச்சுருந்தாங்களாம். தாழ்பால் போடாமல் எல்லாம் பார்ட்டிங்களை படி ராத்திரியில் கொண்டாட்டம் பண்ணி, நம்ம பாபிலோனை யாரா பிடிக்க போறா, பாபிலோன் தான் உலகத்திலே பெரிய நாடு, சிறந்தது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பாருங்க. மேதியா பெருச ராணுவம் உள்ள வந்து பாபிலோனை காலி பண்ணிடுச்சு. நீங்கள் ஹிஸ்டரியில் படிச்சு பார்த்தாக்கா காரணம் தாழ்பால் போடாதனால. என்ன போடாதனால? தாழ்பால் போடல. உன் கண்ணுக்கு ஒரு தாழ்பால் போடணும் இந்த புதிய வருஷம். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. உன் இறுதி என்ன பண்ண, ஒரு பார் போடணும். அதான் லவ் சிம்பிள்லாம் சொல்லி பார்க்கலாம். லவ்க்கு ஒரு பார் வரும் தெரியுமா? என்ன பாரு? அம்புன்ற ஒரு பார் உள்ள போய் குதிச்சுன்னா கரெக்டாக அன்பு மனைவி நேசிங்க, புருஷனை மாத்திரம் நேசிங்க. வேற பார் உள்ள விட்டீங்கன்னாச்சுங்க போச்சு. ஒரே ஒரு பார் இயேசு மட்டும் இருக்கட்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு அம்பு யார் மட்டும் இருக்கட்டும்? இயேசு மட்டும் இருக்கட்டும். அது திறந்து விட்டு யாராவது உள்ள வரட்டும், நான் யாராவது நேசிப்பேன், எப்படியாவது வாழ்வேன்னு முடிஞ்சு போச்சு. அதான் ஆண்டு சொல்றாரு, தாழ்பால சொல்லி பார்க்கலாம். தாழ்பால சொல்லி பார்க்கலாம். தாழ்பால்கள். சங்கீதம் 107:5 தான் வாசிங்க. 15 வாசிங்க. உடைத்து இரும்பு தாழ்பால்கள் என்ன பண்ணா முறிக்கிறாரு. இரும்பு தாழ்பால்களை அவர் பலப்படுத்த முடியும், தாழ்பால் பண்ண அவரு முறிக்க முடியும். தாழ்பால் ரொம்ப முக்கியம். இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது, சொல்லினே போனா தான் சொன்னேன். எரேமியா 51:30 வாசிங்க. பாபிலோன் பராக்கிரமசாலிகள் வாசிங்க. 51:30 வாசிங்க. நான் சொன்ன வார்த்தைக்கு பாருங்க. எரேமியா 51:30. எரேமியா 51:30. பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டையில் இருந்து விட்டார்கள். அவர் பராக்கிரமம் அழிந்து பேடிகளானார்கள், கொளுத்தி போட்டார்கள். பாத்தீங்களா? மேதியா ராணுவம் வந்து பாபிலோனுடைய தாழ்பால் உடைச்சு போட்டாங்களாம். உடைய வீடு தாழ்பால் போட்டிருக்கணும். அப்படின்னா பிசாசு உள்ள வரக்கூடாது. என்ன வரக்கூடாதுங்க? மந்திரம் வரக்கூடாது, சூனியம் வரக்கூடாது. அத்தான் ஜெபம் வைக்கிற சர்ச்சில் பிசாசு கிரியை எப்போ வரும்னு சொல்ல முடியாது, மந்திரம் எப்போ வரும் சொல்ல முடியாது. கெட்ட கெட்ட சொப்பனம் வந்து மரண பயங்களை உண்டாக்கும். ஒரு பொறாமையில மந்திரம் பண்ண வச்சுக்கலாம், வியாபாரம் லாஸ் ஆகிடும், வேலை இல்லாமல் போயிடும், இருக்கிற காசுலாம் காலி ஆகிடும். சின்ன நோவு தான் வரும், டாக்டர்ல கண்டுபிடிக்க முடியாது. அது பிசாசு கூட ஒரு நோவு. அந்த நோவை குணமாக்குற ஒரே ஒரு இடம்னாக்கா தேவனுடைய ஆலயம் மட்டும்தான். சும்மா இல்லை. பிசாசு மாட்டவங்களை கேட்டு பாருங்க, தொலைச்சு எடுத்துரும் பிசாசு. அந்த ராத்திரியில் என்ன பண்ணலாம்? தாழ்பால் பண்ணலாம் போடாம போயிட்டாங்க. போட்டு பாசிங்க. அது தாழ்பால்கள் என்ன பண்ணா உடைக்கப்பட்டு போச்சு. அல்ல, தாழ்பால் ரொம்ப முக்கியம். நம்ம எதுவும் தாழ்பால் நினைக்கிறோம், தாழ்பால் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளை தாழ்பால்ன்றது ஒரு பாதுகாப்பு. சொல்லுங்க, ஒரு பாதுகாப்பு. இந்த வருஷம் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. சும்மா லாரி பக்கத்தில் போனால் வச்சுங்களேன், லாரிகிட்ட சின்ன சின்ன பாருங்க இருக்கும், செயினுங்க தொங்குது. இந்த லாரத்தில் வர லாரிங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பார்த்தீங்களா? எகப்பட்டது வச்சுருப்பாங்க. ஏதாவது காற்று கடிச்சிச்சுன்னா போச்சு மூஞ்சில, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி நிறைய பேர் இந்த வால்வோ பஸ்ஸுக்கு பாருங்க, டோர்லாம் சாத்துறது இல்லை. அவங்க நிறைய பேர் டோர் திறந்துருது. இந்த டோருங்க பெரிய பெரிய டோருங்க வச்சுருக்கிறாங்க, அந்த டோரை லாக் பண்ணுறது இல்லை. நான் போன வாரம் ஜூனியர் பஸ் எடுத்து போனேன். அந்த இன்ஸ்பெக்டர் வந்தார், அந்த டிடிசின்னா அந்த பஸ் இன்ஸ்பெக்டர், அவருங்க செக்கிங் பண்ணுறாங்களே, டோர் சாத்தினியா? அவன் டோர் சாத்தவே இல்லை. கண்டக்டர் லாக் போட்டியா பாரு, தாப்பால் போடு அப்படின்றா. தாப்பால் போடவே இல்லை. ஏன் தாப்பால் போடல? உன் வேலை தூக்கிடுவேன். தாப்பால் போடல, டோர் காற்று திறக்காதா, பைக்கில் போகிறவன் செத்து போயிடான் தெரியுமா, ஒரு டைம் போய் அப்படின்னு திட்டுறாரு அவர். நான் பார்த்துன்னுக்குறாங்க. தாப்பால் போடு, சும்மா திறந்துட்டு சூட்கேஸ் உள்ளே போட்டு சாத்திரானுங்க. அது பள்ளத்தில் அந்த ஜோல்டிங்லாம் வருது தெரியுங்களா, அது லூஸ் ஆகும் பாருங்க, அது ஆடினே இருக்கும். ரொம்ப வேகமாக அப்படி வண்டி திருப்பினாக்கா திறந்துக்கும்.
இந்த வார்த்தை யாருக்கும் பிரயோஜனப்படுது, சும்மா உங்க வராது தேவனுடைய வார்த்தை. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பஸ்ஸு தானே ஒன்றுமே நம்மளே நினைக்கிறோம், அந்த டோரு ஆடினே இருக்கும், அப்படி பெரிய பெரிய டோர் காற்றுக்கு ஆடினே இருக்கும். அது கொஞ்சம் பைக் டச்சாச்சுன்னா பைக் இங்கே பறந்துடும். அதில் தேவன் தாழ்பால் அவங்க போடாமல் போவாங்க. ஏன்னா அப்பப்போ திறந்து லாக் பண்ணுவோம், திறந்து லாக் பண்ணுவோம், அவங்க பண்ணுறதில்ல. யாரா பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லி சும்மா லாக் பண்ண மாட்டாங்க, சும்மா திறப்பாங்க, சாத்திடுவாங்க, சாத்திடுவாங்க. ரொம்ப ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்தில் காப்பாற்றுறது ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். ஆமென். கர்த்தர் உங்களை இம்மட்டுமா காப்பாற்று. எது போய் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூணாவது என்ன பார்க்குறோம்? பலம் சொல்ல போனா பலப்படு. வசனம் வாசிங்க, சங்கீதம் 147:13 வாசிங்க. பலப்படுத்துறாரு. தாழ்பால் போடுறது மட்டும் இல்ல, அது ஸ்ட்ராங் படுத்துறாரு, பலப்படுத்துறாரு. யாரும் உடைக்க கூடாது, உன்னை யாரும் அழிக்க கூடாது, உன் குடும்பத்தை யாரும் அழிக்க கூடாது, உன்னுடைய வியாபாரத்தை யாரும் அழிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடைய வேலை யாரும் பிடுங்க முடியாது. ஆண்டவர் பலப்படுத்தி வைப்பாரு. வாசிங்க, எத்தனை வசனம் தெரியுமா? அது ஏசாயா 41:10 வாசிங்க. பலப்படுத்த அர்த்தமா உறுதி, உடையாதபடி செய்கிறார் ஆண்டவர். குடும்பத்தை உடைக்காமல் பாதுகாப்பாரு. வாசிங்க, ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். பாத்தீங்களா? நான் உன்னை பலப்படுத்துகிறேன், பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சமூகத்தில் அத்தான் முட்டி போட்டு ஜெபிக்கணுங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டு உன்னை பலப்படுத்த. எப்படி பண்ணா பலப்படுத்துவார்? எப்படி பலப்படுத்துவார்? ஜபத்தின் மூலியமா, வசனத்தின் மூலியமா, பாட்டு மூலியமா, அபிஷேகத்தின் மூலியமா பலப்படுத்தும் பொழுது எந்த ஒரு பிசாசு நீங்க ஜெயிக்க முடியும். ஆமென். எந்த ஒரு வியாதியும் ஜெயிக்க முடியும், எந்த ஒரு கஷ்டத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியும். பலப்படுத்துறவங்க வேணும். சொல்லி பார்க்கலாம், பலப்படுத்துறவங்க வேணும். அவர் பலப்படுத்த அப்படியே கரை மேலே வைப்பார் பாருங்க, பிசாசெல்லாம் ஓடி போயிடுவான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வியாதியெல்லாம் பறந்துடும் பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:17 வாசிக்கிறோம். இதுக்கு வசனம் வாசிங்க பாருங்க. பலப்படுத்துறது வசனம் 2 தீமோத்தேயு 4:17. 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தர் எனக்கு துணையாக நின்று நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லோரும் கேட்கிறதுக்காகவும் பலப்படுத்தினார். பவுல் சொல்றார் பாருங்க, பிரசங்கம் பண்றதுக்கு என்னை பலப்படுத்தினார். எத்தனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள், புறஜாதிகள் மக்கள், எத்தனையோ சண்டைகள், யுத்தங்கள், அது மட்டும் இல்ல எத்தனையோ முறை கல்லடிகள். சொல்றாரு இப்ப பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்தினார். ஆமென். இன்னும் சொல்றாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றை செய்ய நினைக்கிறேன் உண்டு, பலன் உண்டு. கிறிஸ்து உங்களை பலப்படுத்தணுங்க. இது வீடு கட்ட முடியல அப்படின்னு இல்லை. ஆமென். இடம் வாங்கி 9 வருஷம் ஆயிடுச்சு, கட்டலாமா வேணாமா, கட்டலாமா வேணாமான்னு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துச்சு பாருங்க, அது பேங்க் வந்துச்சு பாருங்க, அந்த ஓட்டில் வந்துச்சு பாருங்க. ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்தாரு, இதுக்கு மேலே காசு பார்க்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு பாருங்க. இது வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையில எதுவுமே கடமே இல்லாமல் 7 லட்சம் ரூபாய் வேலை நடந்துக்குது. எவ்வளோ லட்சம் வேலை நடந்துக்குதுங்க? 7 லட்சம் ரூபாய் வேலை நடந்துக்குதுங்க. ஆண்டோட பிள்ளைங்க மூலியமா பலப்படுத்துறது சும்மா இல்லைங்க. உன்னாலெல்லாம் கட்ட முடியுமா? ஒரு வீடு கட்ட முடியுமா? வீடு கட்டுறது எவ்வளோ லோன் வாங்கணும் தெரியுமா? எவ்வளோ காசு சேர்த்து வைக்கணும் தெரியுமா? எவ்வளோ வைத்த வாய் கட்டணும் தெரியுமா? ஒன்றும் கட்டாம கர்த்தரை கட்டுறாரு. அல்லேலூயா. ஏத பலப்படுத்துறாருங்க. அதுதான் பலப்படுத்துறது, சும்மா இல்லை. ஆண்டவர் உங்களை வேலையை பலப்படுத்தணும். சொல்லுங்க, வேலையை பலப்படுத்தும். குடும்பத்தை என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். உங்களோட உடம்பை பலப்படுத்தணும். உங்களுக்கு ஆயுசை கொடுத்து ஆண்டவர் பலப்படுத்தணும். பவுல் சொல்றாரு, என்ன பலப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லை, வாசிங்க 1 பேதுரு 5:10 வாசிங்க. 1 பேதுரு 5:10. 1 பேதுரு 5:10. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, கொஞ்ச காலம் இந்த பூமியில பாடுகுதுங்க, சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி. நமக்கு ஆண்டவருடைய பலம் தேவை. பலப்படுத்தின்னு போட்டுக்குது பாருங்க. பலப்படுத்தின அர்த்தம், நீங்க சாப்பிடல காலையில், மெயின்டைன் பண்ணுவீங்க பாருங்க. நைட் மயன் சாப்பிடுவேல, இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண. ராத்திரி சாப்பிடல, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவீங்க. அடுத்த நாள் சாப்பிடுனா உடம்பு டயர்ட் ஆகிடும் பாருங்க. அப்போ சாப்பாடு ஒரு சரீரத்தை பலப்படுத்தும் போது உங்கள் ஆத்துமா, அதுக்கு என்ன சாப்பாடு? வார்த்தை தான்.
அதான் நம்ம சர்ச்சுக்கு வர்றது. சும்மா சர்ச்சுக்கு வர்றது இல்லை. சர்ச்சுக்கு நம்ம சும்மா வர்றது இல்லை. சர்ச்சுக்கு நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. என்ன சொல்ல பார்க்கலாம்? பலப்படுத்துகிற கிறிஸ்து. 4வது பார்க்கலாம், பலப்படுத்தி பிள்ளைகள். என்ன சொல்ல பார்க்கலாம்? பிள்ளைகள். வாசிக்க வசனம் சங்கீதம் 147:13. அந்த வசனம் பாருங்க. வசனங்கிற பாயிண்ட் பாருங்க. அவர் உன் வாசல் தாழ்பலகளை பலப்படுத்தி. பிள்ளைகள் ரொம்ப முக்கியங்க. பிள்ளை ரொம்ப முக்கிய ஆசீர்வாதம். பிள்ளை இல்லாமல் இருக்காதீங்க. கண்ணீர் விட்டாளுங்க. பைபிளில் நிறைய பேர் பிள்ளை இல்லாமல் வந்துக்கிறாங்க. ஆண்டவர் விட்டுருல, எல்லாத்துக்கும் பிள்ளை கொடுத்துக்கிறார். ஆமே. மலடியே என்ன பண்ணு? பிள்ளை தாட்சி ஆக்குகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை நிறைய பேர் பெற்றுருவாங்க, பாதுகாக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க, வியாதி வந்துடும். எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைங்க நோயாகவே இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் சேர்த்துருவாங்க, படிக்கவே படிக்காது, கண்டுக்கவே மாட்டாங்க. பிள்ளைங்களை நல்ல நிலைமை கொண்டு வாங்க. ஆண்டவர் பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதம் வச்சுக்காரு. அதான் சொல்லலாம், உங்களை மட்டும் இல்லை, பக்கத்தில் கைப்பு சொல்லுங்க, உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகள் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இதுவும் பாருங்க, தாழ்பெல்லாம் உடச்சிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைங்களை தூக்கி போயிடுவாங்க. அந்த காலத்தில் பிள்ளைகளை தூக்கி போயிட்டு வேலைக்கு போட்டுருவான் தோட்டத்தில். அப்புறம் இந்த மாதிரி ஸ்கூலுங்க காலேஜெலாம் கிடையாது பாருங்க. சாப்பாட்டுக்கு வேலைக்கு போட்டுருவான். பன்னி மெய், ஆடு மெய், மாடு மெய், தோட்டத்தில் இரு அப்படின்னு சிறை பிடிச்சி மேடம் பாருங்க. சிறை பிடிச்சி போயிட்டு போட்டுருவான். அப்பா ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க, பிள்ளைங்க ஒரு தோட்டத்தில் வேலை செய்வாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சோமாலியெல்லாம் அப்படி தான் பாருங்க. இல்லை மண் சாப்பிடுங்க நோண்டி. பார்த்துருங்களா நீங்கள் வீடியோ? யுத்தம் பண்ணி துப்பாக்கி எடுத்து வச்சு யுத்தம் பண்ணி நாடு நாசமாகி என்ன பண்ணாங்க? பிள்ளைங்கெல்லாம் சோறு இல்லாமல் எல்லாம் மண் சாப்பிடுங்க, புல்லு சாப்பிடுதுங்க. காசை கூட அப்படி தான். எல்லா வீட்லேயும் வெடி கொண்டுங்க, எல்லா வீட்லேயும் யுத்தம் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் படிக்க வைக்கிறது இல்லை. அவன் சொல்கிறது படிப்புன்றது இல்லை. எப்போ பார்த்தாலும் இவங்களை அழிக்கலாம், இவங்களை அடிக்கலாம், தேசத்தை அழிக்கலாம். அப்படியே போய் நீங்கள் அவன் பிள்ளைங்களாம் பண்ணுறாங்க, சாப்பாடு இல்லாமல் நிற்கிறாங்க. பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நாடு ஆயுதம் எடுக்குதோ, பிள்ளைங்களுக்கு ஆயுதம் கொடுக்குதோ, அந்த நாடு உருப்படுறதில்ல. எந்த நாடு பைபிள் கொடுக்குதோ அந்த ஒரு நாடு உருப்படுது. படிப்பு கொடுக்குதோ, படிப்பு தான் பைபிள். அந்த நாடு ஆசீர்வாதமாக இருக்குது. படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் சேர்த்துறவங்க படிக்க அந்த பிள்ளைங்க ஃபீஸ் கட்டி நேருவாங்க. 10th கொஞ்சம் மார்க் வேண்டப்பமா ஏதோ ஒரு வேலைக்கு போடான்னு இல்லை. பிள்ளைங்க சொல்லி பார்க்கலாம். பிள்ளைங்க வாசிங்க. சங்கீதம் 120, சங்கீதம் 115, 14 வாசிக்கிறோம். நிறைய வசனங்கள். சங்கீதம் 115, 14 டைம் ஆகுது. இன்னும் டைம் இருக்குது பாருங்க. சீக்கிரம் எடுங்க, வாசிங்க. கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். தலைமுறை ஆசீர்வாதம். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். பாருங்க, அது மேலே பாருங்க என்ன போட்டுக்கிறோம்? தலைமுறை ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு வாசிங்க. சங்கீதம் 128:6. சங்கீதம் 128:6 வாசிங்க. நீ உன் பிள்ளைகளையும் ஜெயக்காரங்க பாருங்க, அவங்க பேத்தி பொருந்து பேத்திக்கான பிள்ளை பிறந்திருக்குது. ஜெயக்க பெங்களூரில் இருக்கிறாங்க பையன் வீட்டில். நம்ம சபையில் பேத்திக்கு பிள்ளை பிறந்துக்குது. என்னங்க பேத்திக்கு எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுங்களா? பிள்ளைகளை பார்க்கணுங்க. ஒரே பிள்ளைன்னு போக வாழாதீங்க. ஒரே பிள்ளை போதும். அதே வளர்க்க முடியல, அதே பெக்க முடியல, அதே பாதுகாக்க முடியல. அதுங்க பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வாதம். இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் பிள்ளைகளை குறைச்சிட்டாங்க. அந்த பிள்ளைகள் என்ன பண்ண, ஒரே பிள்ளை பெற்றுட்டு அந்த பிள்ளைய கெட்ட வெளியில் வளர்க்குறாங்க. மொபைல் கொடுத்து சரியாக தூங்க வைக்கிறது இல்லை. 12 மணிக்கு தூங்கி வைக்கிறாங்க, 1 மணிக்கு தூங்கி வைக்கிறாங்க, காலைல 11 மணிக்கு தான் எழுப்புறாங்க. ஒரே பிள்ளை செல்ல பிள்ளைன்னு அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண ஃபேஷனாக வளர்க்குறாங்க. ஹெல்த்தியாக வளர்க்குறதில்ல. என்ன வளர்க்குறாங்க? எப்படி வளர்க்குறாங்க? ஃபேஷனாக வளர்க்குறாங்க. ஹெல்த்தியாக வளர்க்குறது இல்லை. எல்லா கெமிக்கலும் க்ரீமுங்களும் போட்டு எல்லா பைட்டு பாலம் நிற்க வச்சு எல்லா கலரிங் பண்ணி ஏறுங்களே சின்ன வயசுலேங்களே கெமிக்கல் பிள்ளைலாம் வளர்க்குறாங்க. பைபிள் ஒரு நாள் அப்படி ஒத்துக்கிறது இல்லை. குழந்தை எப்படி வளர்க்கணுமா? ஆரோக்கியமாக. இப்படி சொல்லி பார்க்கலாம், ஆரோக்கியமாக வளர்க்கணும். பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். வசனம் வாசிக்கும்போது சங்கீதம் ஆதியாகமம் 17:7 வாசிங்க. பிள்ளை எல்லாம் நிறைய இதெல்லாம் வசனம் ரொம்ப முக்கியம். இந்த புது வருஷத்தை பிள்ளையை பாதுகாக்கணும். ஆதியாகமம் 17:7 வாசிங்க. ஆதியாகமம் 17:7. உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவனாக இருக்கும்படிக்கு வரும்
நடுவே பாருங்க, உனக்கும் பின்வரும் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததி. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தாத்தா பேர் தெரியல, தாத்தா பேர் தெரியல பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைகளுக்கு. ஏன் தெரியல தெரியுமா? அவங்க சரியா அந்த சொல்லி வளர்க்கறது இல்லை. ஒரு நினைவு நாள் வந்தாக்கா அது சரியா பண்றது இல்லை. அப்பா தாத்தா நினைவு நாள்ரா இது, வித்த தாத்தாடா காட்டுறது இல்லை. வெளியே போ, ஸ்கூல் போ, பாஸ்டர்லாம் ஜபத்துக்கு கூப்பிடுறது இல்லை. காசு ஃபைனான்ஸ் கஷ்டம். நிறைய பேர் அந்த அந்த இது பண்ணுறதே இல்லை. பிள்ளைங்களுக்கு இவத்தா தாத்தாடா, இன்னைக்கு தாத்தா இறந்த நாள்ரா, இப்படிலாம் நாங்கள் வளர்த்தாடுறா, ஜோம் பண்ணலாம் அப்படி சொல்கிறது இல்லை. அந்த பிள்ளைங்களுக்கு தாத்தானே யாரும் தெரியாது. இப்போ பைபிள் சொல்லுது, உனக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறை. இஸ்ரவேலில் பாருங்க, ஆதி புஸ்தகத்தில் ஆபிரகாம் வம்சவழி சொல்லுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் லேவி கோத்திரம்னா தாத்தா லேவி, யூதா கோத்திரம் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் முறை. இப்போல்லாம் தெரிய மாட்டேங்குது நம்ம முறை. அப்பா பேர் மத்தி அப்பாயே அவன் கெடுக்கிறான், குடிக்காரன் போடா அப்படின்றாங்க. ஆமாம், அப்போனாவது அப்படி திட்டுறாங்க பாரு. இப்போ இருக்கிறது அப்பா பேர் சொல்லாதரா வெளியே, அப்படி வளர்க்குறது இதாகிடுச்சு. ஆனால் இஸ்ரவேல் அப்படி கிடையாது. வாசிங்க மத்தியோ 7, மத்திய 1:17 வாசிங்க. மத்திய 1:17, மத்திய 1:17. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறையும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் இயேசு கிறிஸ்து தலைமுறை தலைமுறை பிறந்த ஒரே ஒருவர் நான் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உலகத்தில். கை தட்டலாமா? ஜீனியாலஜி ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகுதுங்க. நீங்க போட்டு பாருங்க, ஆதாம்ல இருந்து இயேசு யோசேப்பு அப்பா வரைக்கும் கரெக்டா இருக்குது. ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகல. தலைமுறை அப்படியே ஒவ்வொரு பேர் வருது பாருங்க. லூக்கா புஸ்தகத்தில் நீங்க 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்படியே இருக்குது. 2, 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு யோசேப்பின் குமாரன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துன்னு குமாருங்க. மரியாள் குமாரன் இயேசு கிறிஸ்து. சாரி, மரியாள் குமாரன் இயேசுன்னு குமாருங்க. நம்ம குடும்பத்தில் 2ஆவது தலைமுறை யாரும் தெரியாது. ஏன்னா பைபிள் சரியா பார்க்கறது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து காலத்தில் தலைமுறை தலைமுறை தலைமுறையா இவர் தான் அப்படி சொல்றாங்க பாருங்க. தாவீது வருதுங்களா? யார் வர்றது பாருங்க. ஆபிரகாம் வராரு, தாவீது வராங்க. என்ன பண்ணா? அந்த பாபிலோன் சிறைப்பிலிருந்து போட்டு என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவின் 14ஆம் தலைமுறைக்கு. அது வாசிங்க, 18வது வசனம் வாசிங்க. 18. இயேசு கிறிஸ்துவனுடைய அப்படியே தயாகிய மரியாளு. சும்மா பேர் சொல்லல, இயேசு சும்மா இல்ல, ஒரு பெரிய ஒரு வல்லமையுள்ள ஒரு தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 42:16 வாசிங்க. ஜெபம் பண்ணலாம் சீக்கிரம். யோபு 42:16 வாசிங்க. பைபிள் பார்த்தா உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆழமான வசனங்கள், கருத்தான வசனங்கள். வாசிங்க, ஒரு வசனத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போறோம். வாசிங்க. யோபு 42:16. இதற்கு பின்பு யோபு எத்தனை வருஷம்? 140 வருஷம் உயிரோடு இருந்து எத்தனை தலைமுறை? கையில் கை வைங்க அப்படியே, சும்மா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. எத்தனை தலைமுறை? எத்தனை தலைமுறை? இப்போல்லாம் கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு தலைமுறை கூட பார்க்க முடியல. 50 வயசுல காலி. 70 வயசு டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க. 70 வயசா பரவாயில்லையே, இன்னும் கொஞ்ச நாள் போனால் 60 வயசுனா பரவாயில்லையேன்னு வாங்க. அப்போ 4 தலைமுறை ரெடி பார்ப்பாங்க. ஆனால் பைபிள் எப்பவுமே உண்மையாக தான், உண்மை தாங்க, மாறே மாறாது. எந்த இன்ஜெக்ஷன் வரட்டும், எந்த விஞ்ஞானம் வரட்டும். ஆமென். யாரு? யோபு எத்தனை தலைமுறை பார்த்தா? அப்படியா 4 தலைமுறைகளை பார்த்து வாசிங்க. தன் பிள்ளைகளையும் கண்டான். பார்த்தீங்களா? தான் பிள்ளைகள் சொல்ல பார்க்கலாம். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கண்டான். என்னென்ன பார்த்தோம்? வாசிங்க, சொல்ல பார்க்கலாம். வாசிங்க. சங்கீதம் 47:13 வாசிங்க. வாசல்கள் தாழ்பால்கள் பலப்படுத்தி பிள்ளைகள். 4வது பிள்ளைகள். என்னங்க? 5வது ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷம் நீங்க எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். எப்படி சொல்ல பார்க்கணும்? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். ஆசீர்வாதம் பொருள் தெரியுமா? மேலே படிக்கலாமா டெஃபினேஷனு பாருங்க. ஆசீர்வதிக்கிறார் என்பது பொருள், தேவன் தமது கிருபையை
ஊற்றுகிறார், நன்மை, பாதுகாப்பு, வளர்ச்சி அளிக்கிறார், ஜீவன், சமாதானம், பலன் தருகிறார், ஒருவரையும் தமது தயவுக்குள்ள கொண்டு வருகிறார். ஒருவரை தம் தயவுக்குள்ள, அதுதாங்க ஆசீர்வாதம். சும்மா ஒரு கொஞ்சம் பணம் வந்துட்டு ஆசீர்வாதம் கிடையாது. தயவுக்குள்ள வரணும். ஆமென். என்ன வரணும்? அவர் ஜீவனுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அது சங்கீதம் 133 வாசிக்கிறார். வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் 133:3. எர்மேன் மேலும் சியோன் பர்வதி மேலும் ஒப்பார்க்கிறது ஆசீர்வாதத்தையும் ஜீவனோடு வாழணும். அதான் ஆசீர்வாதம். ஆபிரகாம் சொல்றாரு, ஆதியாகமம் 12:2 வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். ஆதியாகமம் 12:2. ஆதியாகமம் 12:2. டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒருத்தர் கூப்பிடும் பொழுது ஆசீர்வதிக்காருங்க. ஆசீர்வாதம் டெஃபினேஷன் சொல்லுப்பாங்க எல்லாரும். சொல்லுங்க மேல பாருங்களா. தேவன் தமது கிருபையை ஊற்றுகிறார், நன்மை, பாதுகாப்பு, வளர்ச்சியை அளிக்கிறார், ஜீவன், சமாதானம், பலன் தருகிறார், ஒருவரை தமது தயவுக்குள்ள கொண்டு வர. உங்களை சபைக்குள்ள கொண்டு வருவது தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கார். எல்லாம் முட்டி போடலாமா? எல்லாம்